ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்கள் முச்செல்லாம் என்னென்ன வேணும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிருக்காங்க, கடுகு போட்டிருக்காங்க, இப்போயும் வெந்தயம் சேர்க்குறாங்க. வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாவை கொஞ்சம் போடுறாங்க, கரம் மிளகா சேர்க்குறாங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறாங்க. அம்மா வேறு என்ன சேர்க்கணும்? கருவேப்பிலை அடுத்தது நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டோம். வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே அடுத்தது என்னம்மா சேர்க்கணும்? கொட்டை. அடுத்தது கொட்டை நல்லா இது வதங்கின உடனே இதில் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற இப்போது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம புளியை கரைச்சிருக்கோம் இல்லையா? புளியை சேர்த்துருவோம். புளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரலும். அதுக்கப்புறமா நம்ம அதில் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். செவடகோவில் நல்லா கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க, கலந்து விட்டு மூடி வச்சுருக்கோம். உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? மொச்சையை சேர்த்துடலாம். மொச்சையும் சேர்த்து மொச்சையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதையும் அதில் சேர்த்துடலாம். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிடும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம புளியை கரைச்சிருக்கோம் இல்லையா? புளியை சேர்த்துருவோம். புளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம்.
நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரலும். அதுக்கப்புறமா நம்ம அதில் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். செவடகவுல நல்லா கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க. கலந்து விட்டு மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறோம். அதுக்காக கத்திரிக்காய் மொச்சம் கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடு. இப்போது இதில் அடுத்தது நம்ம தக்காளியும் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, தேங்காய் பால், தேங்காய் பால் விழுது, தேங்காய் பருப்பு. இதில் பருப்பும் தேங்காயும் கலந்துருக்காங்க. பருப்பு வேக வச்சு பருப்பும் கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்காங்க. இப்போ அதை சேர்க்குறாங்க. கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து பாருங்க, நல்லா கலந்து விட்டுருக்காங்க. இது நல்லா கலந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க. இப்போ அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். சாம்பார் ரெடி. வாங்க அடுத்தது மிளகு ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், மொச்சை சாம்பார், சாதம் ரெடி ஆகிட்டே இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். அம்மா பாய்.